அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்றா கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை போன்ற பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட ரூ. 6,000 நிதி உதவி கொடுக்குறீங்க. அதே வட மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு ஏன் ரூ. 2,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு மிக சரியான கேள்வியை கேட்டிருக்காரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அங்கே வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ரூ. 6,000 கொடுக்குறீங்க நிவாரணமா. சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ரூ. 6,000 கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு. அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அது என்ன ரூ. 2,000 கொடுக்குறீங்க? என்ன பாரபட்சம் அது? சென்னைக்கு ஒரு நீதி, கடலூருக்கு ஒரு நீதி, திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா? ஏன் சென்னையில மக்கள் எல்லாம் அங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கவங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா? அங்க ரூ. 6,000 இங்க ரூ. 2,000 என்ன அது? அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலா நான் பாக்குறேன். நானு எல்லாத்துக்கும் சமமான நீங்க கொடுக்கணும் தானே. நீங்க கொடுக்கறது ரூ. 2,000 ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது. அவ்வளவு வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும், செய்ய முடியல. இதில் என்னோட நிலைப்பாடு அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க.